வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரின்னா என்ன, ஏன் நாம் அதை கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலில் கடையிறாங்க. அதாவது எப்போ அப்படின்னா, தேவர்கள் வால் பகுதியிலையும் அசுரர்கள் தலைப்பகுதியிலையும் நின்று மந்தார மலையை மத்தாக கொண்டு வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து ஸ்ரீமன் நாராயணன் ஆமை உருவில் அந்த மலையை தாங்க அங்கே திருப்பார்கடலில் அந்த கடலை இந்த மலையை வைத்து கடையப்படுகிறது. அப்படி கடைந்து கொண்டிருக்கும்போது இந்த வாசுகியின் பாம்பு விஷமானது அந்த கடலில் போய் நிறையா கலக்க ஆரம்பமாகிடுது. அப்போ கடல்லேருந்து விஷம் உருவாகி வெளியே வந்து விடுகிறது. அந்த விஷம் வரக்கூடிய நாள் தான் ஏகாதசி. ஏகாதசியில் தான் அந்த விஷம் வெளியில் வருது. அப்படி வெளியில் வர்றப்போ அந்த விஷமானது என்ன பண்ணுதுன்னா 27 நட்சத்திர மண்டலங்களை தாக்குது. அதே மாதிரி திதி மண்டலங்கள், ராசி மண்டலங்கள் எல்லாவற்றையும் தாக்கிட்டு அப்புறம் இந்திரலோகம், தேவலோகம், பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், சொர்க்கலோகம், நரகலோகம் எல்லா லோகங்களையும் அந்த விஷம் தாக்கியது. கடைசியாக அந்த விஷம் சிவலோகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த தேவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பிரம்மா, விஷ்ணு எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட விஷம் வந்து கொண்டிருக்கிறது, அந்த விஷம் உலகத்தையே அழிச்சிடும் போல இருக்குது, எம்பெருமான் அவர்களே நீங்கள் தான் எங்களை காத்தள்ள வேண்டும் என்று எல்லோரும் போய் நிற்கிறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த விஷத்தை அப்படியே அந்த விஷம் முழுவதையும் தன் கைகளிலே தாங்குகிறார். அந்த எல்லா விஷத்தையும் அவருடைய கையில் தாங்கிக்கிட்டு அதை அப்படியே வாயில் வைத்து அந்த விஷத்தை அப்படியே சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது அருகே இருக்கிற பராசக்தி என்ன பண்ணுறாங்க, ஆகா நம்மளுடைய கணவர் விஷம் அருந்து விட்டால் அவர் உயிருக்கு ஆபத்தாயிருமே என்று டக்குன்னு அவர் தொண்டையை பிடிச்சிடுறாங்க. அந்த தொண்டையை பராசக்தி இறுக்கமாக பிடித்து கொள்கிறார்கள். அன்றைய நாள் தான் ஏகாதசி திதி. அதனால தான் ஆண்களுக்கெல்லாம் இங்கே தொண்டை முடிச்சு இருக்கும். ஆண்களுக்கு தொண்டை முடிச்சு இருக்கும். அடுத்த நாள் மறுபடியும் திருப்பார்கடலில் கடையிறாங்க. அன்னைக்கு தினம் தூவாதிசி. தூவாதிசியில் திருப்பார்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து நிறைய பொருட்கள் வெளியில் வருகிறது. ஈஸ்வரனுக்கு சூலாயுதம், மகாவிஷ்ணுவுக்கு சங்கு சக்கர ஆயுதம், இது மாதிரி சிந்தாமணி பசு, கற்பக விருட்சம், அது மாதிரி நிறைய பொருட்கள், தேவலோகத்துக்கு வேண்டிய அத்தனை பொருட்களும் அந்த திருப்பார்கடல்லேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் அங்கே அவங்கவுங்களுக்கு யாருக்கு போய் அது சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துருது. அப்போ அமிர்தம் அங்கேருந்து வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அமிர்தத்தை தன்வந்திரி பகவான் தாங்கி கொண்டு வருகிறார். தன்வந்திரி பகவான்னா மகாவிஷ்ணுவுடைய அவதாரம். அவர் அப்படியே தாங்கிக்கிட்டு வர்றார். அந்த அமிர்தத்தை கொண்டு வருகிறார். அது அப்படியே இருக்கட்டும். அந்த நட்சத்திர மண்டலங்கள், ராசி மண்டலங்கள், திதி மண்டலங்கள் எல்லா எங்கெங்கே விஷம் பாயப்பட்டதோ அங்கெல்லாம் அந்த அமிர்தத்தை கொண்டு செல்கிறார்கள். அந்த விஷமெல்லாம் நீங்கி விடுகிறது. கடைசியாக சிவலோகத்துக்கு போய் அந்த அமிர்தத்தை சிவபெருமான்கிட்ட கொடுத்துட்றாங்க. சிவபெருமான்கிட்ட கொடுத்தோன்னா அவர் வாங்கி அதை சாப்பிட்டோன்னா அவருடைய விஷமும் நீங்கி விடுகிறது. அப்படி சிவபெருமான் அந்த அமிர்தத்தை கலசத்தை வாங்கி வைத்த இடம்தான் இப்போ வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கோயில் வைத்தீஸ்வரன் கோயிலில் சிவபெருமான் அமிர்த கலசத்தை தன்னிடம் வாங்கி வைத்து கொண்ட நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது தேவர்கள் உங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அது வேறு கதை. இப்படி அன்று அமிர்த கலசம் வரக்கூடிய அந்த நாள் தான் தூவாதிசி திதி. இப்போ என்ன பண்ணுறாங்க, முதல் நாள் விஷம் தாக்கப்பட்டதுனால தேவர்கள் அனைவரும் உண்ணா நோன்பிருந்து, அன்றைக்கி யாருமே சாப்பிட கிடையாது, எல்லாருமே சாப்பிடாமல் விரதம் இருந்து அடுத்த நாளைக்கு அமிர்தம் வந்த பிறகு எல்லாரும் குளிச்சுட்டு அந்த அமிர்தத்தை சாப்பிட்றாங்க, தேவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதுதான் தூவாதிசி திதி. இந்த மகிழ்ச்சி நமக்கு சிவபெருமானால் தான் கிடைக்கிது.
இல்லைன்னா நம்ம ஊர் அழிஞ்சிருக்கோம், நம்ம எல்லாரும் இறந்திருப்போம் அப்படி என்பதற்காக மகா பிரதோஷம், அதுக்கு அடுத்த நாள் வர்றது மகா பிரதோஷம். அந்த மகா பிரதோஷம் அன்றைய நாளில் வந்து சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் செய்தருளினார். சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, உமா பிராட்டியோரோட பராசக்தியோட நடனம் ஆடுறார். இங்கே நந்தியின் கொம்பு மேலே நின்று நடனம் ஆடுறார். இதை தேவர்கள் அனைவரும் கண்டு கழிக்கின்றார்கள். கண்டு கழிச்சா அவங்களுக்கு நிறைய மோட்சங்கள் கிடைக்கிறது. ஏன்னா ஆனந்த தாண்டவத்தை யார் ஒருவர் பார்த்தாலும் அவர்களுக்கு செய்த பாவங்கள்லாம் போய் மோட்சம் கிட்டிவிடும் அப்படிங்கிறது வரலாறு. அப்படி எல்லா தேவர்களும் அந்த ஆனந்த தாண்டவத்தை காண்கிறார்கள். அப்படி ஆனந்த தாண்டவம் நடனமாடுற நாள் தான் பிரதோஷம், மகா பிரதோஷம். அது இன்றைய அளவில் வந்து ஒவ்வொரு பிரதோஷமும் மிகவும் சிறப்பாக எல்லா சிவாலயங்களிலும் கொண்டாடப்படுகிறது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் சிவராத்திரி. சிவராத்திரின்னா எம்பெருமானும் உமா பிராட்டியார், அதாவது பராசக்தியும் தனியாக சந்திக்கக்கூடிய ஒரு நாள். அன்றைய நாள்களில் நாம் வந்து சிவபெருமானையும் பராசக்தியையும் வணங்கினால் நமக்கு சகலவிதமான இன்பங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்தி சாயும் நேரத்தில், அதாவது சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் 6 to 7 பிரம்ம இது இருக்குல்ல பிரதோஷ காலம், அந்த நேரங்களில் வந்து சக்தியுடன் கூடிய சிவனை, அதாவது சிவனும் சக்தியும் ஒன்றாக இணைந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பக்தியோடு உங்களால் முடிஞ்ச பிரசாதங்கள் எல்லாம், பொங்கல், சுண்டல், புளியோதரை, வெள்ளை அரிசி சாதம், இது மாதிரி சிவபெருமானுக்கு நெய்யினால் செய்யப்பட்ட பலகாரங்கள் இவையெல்லாம் செஞ்சு சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி நாம் சாமி கும்பிடலாம். அப்படி வந்து நம்ம இல்லறத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்யணும். இதே வந்து சித்தர்கள், யோகிகள், மாந்திரிகர்கள், ஜோதிடர்கள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைய தினத்தில் இரவு நள்ளிரவு மணி 11:36 to 12:24, அதாவது ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம். பகலில் 15 முகூர்த்தம், இரவில் 15 முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது 48 நிமிஷம். இந்த 48 நிமிஷம் தான் ஒரு முகூர்த்தம். இவர்கள் வணங்கக்கூடிய அந்த முகூர்த்தம் எத்தனாவது முகூர்த்தம்னா 23வது முகூர்த்தம். அது என்ன 23வது முகூர்த்தத்துக்கு அவ்வளோ விசேஷம் அப்படின்னா, அது உச்சகாலம், இரவிலே அது உச்சகாலம். 12 மணி அப்படிங்கிறது வந்து இந்த 11:36 to 12:24ங்கிறது உச்சகாலம், இரவுக்கு அது உச்சகாலம். அதனால தான் அந்த நேரத்தில் நாம் வணங்கினோம்னா 1000 மடங்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தியானத்தில் பத்மாசனத்தில் உட்காந்து தியானத்தில் ஓம் சிவாய நமக, இல்லைனா ஓம் நமச்சிவாய, இல்லைனா வந்து காயத்ரி மந்திரம் இதை சொல்லி அந்த 48 நிமிடங்கள் வணங்குவாங்க. அந்த அப்படி நாம் கும்பிட்றதுனால ஒரு வருடத்திற்கு உண்டான பலன் நமக்கு அது கிடைக்கிது. ஒரு வருடத்திற்கு என்ன பலன் கிடைக்கணுமோ அந்த பலன் அந்த நள்ளிரவு மணி 11:36லேருந்து 12:24 வரைக்கும் நாம் கும்பிட்ற நேரம் இருக்குது. வீடை சுத்தமாக கூட்டி பெருக்கி அந்த நேரத்தில் இல்லறத்தில் இருப்பவர்கள் வணங்கலாமா அப்படின்னா கும்பிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி தூங்கிடக்கூடாது. வீட்டை சுத்தமாக பெருக்கி எல்லாம் பண்ணி கரெக்டாக 11 மணிக்கெல்லாம் அபிஷேகம் எல்லாம் ஆரம்பிச்சிடணும். எல்லா நைவேத்திய பொருளும் ரெடி பண்ணிடணும். 11:36க்குள்ளே எல்லா அபிஷேகங்களும் முடிச்சுட்டு எம்பெருமானுக்கு மாலை அணிவித்து எல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக 11:36க்கு சிவபெருமானுடைய சுலோகத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். 48 நிமிஷங்கள் சுலோகங்கள், பாடல், துதி, மந்திரம் எது வேணாலும் சொல்லலாம். அப்படி சொன்னால் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆயிரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், தொழிலில் தோல்வியடைந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், புதிய தொழில் உருவாகும், புதிய வீடு கட்டலாம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நாம் எதை நினைக்கிறோமோ அது நடக்கும். ஒரே வார்த்தையில் நாம் அந்த நேரத்தில் எனக்கு இது வேண்டும் அப்படின்னு நீ சாமிகிட்ட வேண்டினா அது கண்டிப்பாக நடக்கும்.
100% நடக்கும். அன்றைய நாள் முழுவதும் நீ எதுவுமே சாப்பிடக்கூடாது. சிவராத்திரி அன்னைக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. வேண்டுதல் வைப்பவர்கள் சாதாரணமாக கும்பிட்றாலும் எல்லாம் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்னு வை, நீ காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. பாலும் பழமும் சாப்பிட்லாம், அது விதிவிலக்கு. பாலும் பழத்துக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அது 2 மட்டும் சாப்பிட்டு இந்த 11:36 டு 12:24க்குள்ளே நீ சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கிவிட்டால் நீ என்ன நினைக்கின்றாயோ, அதாவது அதுக்காக எல்லாத்தையும் நினைக்கக்கூடாது, உமக்கு தேவையானது என்ன நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக கிடைக்கும். சரி, நான் பிராமணன் கிடையாது, எனக்கு இந்த அபிஷேகங்கள்லாம் பண்ண தெரியாது, பூஜைகள்லாம் பண்ண தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, வீட்டில் சின்ன சிவலிங்கம், ஏதாவது ஒரு கல் சிலை மாதிரி ஒரு சின்ன சிவலிங்கம் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் எப்போவுமே. அதனுடைய உயரம் 3 இன்ச்சு அல்லது 4 இன்ச்சுக்கு மிகாமல் பார்த்துக்கணும். 4 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் மாதத்துக்கு 2 தடவை அபிஷேகம் பண்ணணும். 3 இன்ச்சுக்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணால் போதும். ஒன்றும் இல்லை, முதல்ல தண்ணியை ஊற்றி நீரால் கழுவிடணும். அப்புறம் பால் அபிஷேகம் பண்ணுறோமா, ஒரு நெத்தியில் சந்தனம் போட்டு அதுக்கு மேலே குங்குமம் போட்டு அது வில்வ இலை ஒன்று மேலே வச்சு சூடத்தை காமிச்சிட்டு தண்ணி ஊற்றணும். இது ஒரு அபிஷேகம், பால் அபிஷேகம். அது மாதிரி பஞ்சாமிர்தம் பண்ணலாம், பன்னீர் பண்ணலாம், எலுமிச்சம்பழம் பண்ணலாம், தேன் அபிஷேகம் பண்ணலாம். இது மாதிரி நிறைய அபிஷேகம் இருக்குது, 16 அபிஷேகங்கள் இருக்குது. உங்கள் சக்திக்கு எந்த அபிஷேகம் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணால் போதும். இல்லை என்னால் அபிஷேகம் பண்ண முடியாதுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா விட்டுருங்க, ஒன்றும் வேண்டாம். ஃபோட்டோவுக்கு மாலையை போட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லி கும்பிட்டாலே நமக்கு 75% நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மாதிரி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.